இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு உறுதியாக உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தகவல். புதுச்சேரியில் அதிகமாக பரவும் டெங்கு காய்ச்சல், சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. ஆளுநர் மாளிகை புதிய கட்டிடத்திற்கு மாற்றும் பணி தீவிரம், முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு. புதுவையில் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுவை மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு உறுதியாக உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதுவை மின்துறை லாபகரமாக செயல்படுகிறது என்றும் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்பதால் தனியார் மயத்தை கைவிட வேண்டும் என பாராளுமன்றத்தில் தான் கோரிக்கை விடுத்ததாகவும், அதற்கு துறையின் அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தனக்கு பதிலளித்ததில் தேசிய சராசரி மின் இழப்பை விட புதுவையில் மின் இழப்பு அதிகமாக உள்ளதாகவும், தேசிய சராசரி மின் இழப்பு 15.3%, ஆனால் புதுச்சேரியில் 17.4% மின் இழப்பு உள்ளதாகவும், இதுதான் நாட்டிலேயே மிக அதிகமான மின் இழப்பு என்று கூறியவர், மின் கட்டணம் மற்ற மாநிலங்களில் 97.27% வசூலிக்கப்படுகிறது, புதுச்சேரியில் 92.5% தான் வசூலிக்கப்படுவதாகவும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுவை மின்துறை நஷ்டம் 23 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 2022-2023 ஆண்டில் 131 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும், இதனால் வியாபார ரீதியாக மின்துறையை தனியாருக்கு அளித்து நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய நிலை உள்ளது என மத்திய அமைச்சர் பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் புதுவை மின்துறையில் மத்திய அரசின் நிலைப்பாடு தெளிவாக தெரிய வந்துள்ளதாக கூறியவர், மாநில அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மின் இழப்பையும் நஷ்டத்தையும் உருவாக்குகிறதோ என்ற சந்தேகம் உள்ளதாக கூறினார். மேலும் புதுவை முதலமைச்சர் டெல்லிக்கு செல்ல மாட்டார் என்று கூறியவர், புதுவைக்கு வரும் மத்திய நிதி அமைச்சரிடம் மின்துறை தனியார் மயமாக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை பெற வேண்டும் என்றும், மின் கட்டண உயர்வுக்கான பந்த் போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் உள்நோக்கமும் கிடையாது என்று கூறினார். மேலும் புதுவை விழுப்புரம் சாலையில் கண்டமங்கலம் ரயில்வே பாலம் அமைக்கும் பணியால் போக்குவரத்து மாற்றப்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக திருச்சி ரயில்வே கோட்ட அதிகாரிகளிடம் பேசியதாகவும், அப்போது அதிகாரிகள் ஒரு வாரத்திற்குள் பணிகளை முடித்து பாதையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பதாக கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். சார், நாளைக்கு முதல்ல சிஎம் முதல்ல என்ன பண்றாரு பார்ப்போம். நாளைக்கு யார் சொன்னாங்களோ அவங்க வராங்க. நாளைக்கு பாண்டிச்சேரிக்கே வராங்க. இவர் டெல்லிக்கே போகல, எப்பயுமே போக மாட்டார். இவர் தான் எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களே வராங்க பாண்டிச்சேரியை. வர்ற நேரத்துல இவர் போய் அழுத்தம் கொடுக்கட்டும். முதல்ல அரசாங்கம் தானே முதல்ல அழுத்தம் கொடுக்கணும். நாளைக்கு அவர் போய் கேட்கணும்ல. ஒரு நிதி அமைச்சர் வராருன்னா புதுவையில இருக்கக்கூடிய, நீங்களே பாக்குறீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த தொழில் முனைவோர் பேசுகின்ற அந்த நிலைப்பாடு, அந்த ஒரு தைரியம் புதுவையில இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு இருக்குதா அப்படின்னு தான் கேள்வி. இவங்க போய் கேட்டா தானே கிடைக்கும். எங்களுடைய குறைபாடுன்னு சொல்லணும் இல்ல, இவங்க அந்த மாநில அரசாங்கம் எங்களுடைய குறைபாடுன்னு அவங்க சொல்லணும் இல்ல. கவர்மெண்ட் தவறுற பட்சத்துல எதிர்கட்சிகள் நீங்க மக்களுக்காக போராடுற நீங்க சந்திச்சு கோரிக்கை வைப்பீங்களா? நாம எங்களுக்கு அனுமதி இருக்காது. ஏன்னா அவங்க தனியா தனியா போறாங்க. அது எங்களுக்கு அழைப்பு கிடையாது. எதிர்கட்சி கூட அழைப்பு கிடையாது. இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க இன்விடேஷனே கிடையாது. நாங்க பத்திரிகையில பாக்குறது தான் எங்களுக்கு இந்த செய்தி. புதுச்சேரியில் கடந்த 20 நாட்களாக டெங்கு பாதிப்பு அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தகவலின் அடிப்படையில் இன்று ஒரு நாளில் மட்டும் 23 நபர்களுக்கு டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், 20க்கும் மேற்பட்டோர் தினம்தோறும் அனுமதிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சுகாதாரத்துறை இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு வைக்கப்படும் நிலையில் அதிக அளவில் பொதுமக்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த 20 நாட்களாக புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே சுகாதாரத்துறை உடனடியாக செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை ஆளுநர் மாளிகை கன்வென்ஷன் சென்டருக்கு மாற்றும் பணி நடைபெற்று வருவதை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
புதுவை ஆளுநர் மாளிகை கடந்த 1766ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 250 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடம் தற்போது சேதமடைந்துள்ளது. இதனால் ஆளுநர் மாளிகையை தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கடற்கரை சாலையில் பழைய சாராய ஆலை இருந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள கன்வென்ஷன் சென்டருக்கு ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்யப்படுகிறது. இதற்கான பூமி பூஜையில் கடந்த 15ஆம் தேதி ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் தற்போது அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அவர்கள் மீது வீண் பழி சுமத்தப்படுவதாகவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை அமைப்பாளர் ஒருவர் முற்படுத்தப்பட்ட ஜாதிகளில் ஏழ்மையாக உள்ளவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் பிரச்சினையில் சகட்டு மேனிக்கு வாய்க்கு வந்தபடி பொய்யான தகவல்களை கூறி வருகிறார். ஆனால் புதுச்சேரியில் இந்த சட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமியின் ஆட்சியில் இந்த சட்டம் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டதாகவும் இந்த சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்த உள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அறிவித்த போது இது சமூக நீதிக்கு எதிரான ஒன்று என்றும் உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டில் உள்ள மக்களை வஞ்சிக்கும் செயல் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துரைத்ததாகவும் குறிப்பிட்டார். அப்போது இது எந்தவிதத்திலும் இடஒதுக்கீட்டை பெறும் மக்களை பாதிக்காது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த 10% இடங்களுக்கு பதிலாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நமக்கு கூடுதல் இடங்களை மத்திய அரசு வழங்கும் என ஒரு அரசாணையை எடுத்து காண்பித்தார் என அப்போதும் தாங்கள் மருத்துவம் சார்ந்த உயர்கல்வியில் கூடுதல் இடங்களை மத்திய அரசு வழங்கும் என்றால் நம்முடைய மாநிலத்தில் அரசின் வேலைவாய்ப்பில் வழங்கப்படும் EWS இடஒதுக்கீட்டு எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போன்று கூடுதல் இடங்களை உங்களால் வழங்க முடியுமா என கேள்வி கேட்டு திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சட்டமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினரான தாங்கள் வெளிநடப்பு செய்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் ஒரு சட்டத்தை அமல்படுத்துவது என்பது ஆளும் அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டதாகும் என்றும் அந்த அடிப்படையில் கடந்த கால திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை முடிவு என்பது மத்திய அரசின் EWS சட்டத்தை அமல்படுத்துவதாகும் எனவும் இவை அனைத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மூடி மறைத்துவிட்டு இந்த சட்டத்தை ஏதோ குறிப்பிட்ட சில அதிகாரிகள் புதுச்சேரியில் அமல்படுத்தியதாக தற்போது வாய்க்கு வந்தபடி வசைபாடி வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் உண்மையில் அப்படிப்பட்ட நபர்கள் இன்று கேள்வி கேட்க வேண்டிய இடம் இந்த சட்டத்தை அமல்படுத்திய அரசாண்ட கட்சி எது என யோசித்து பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சிகளை முச்சந்தையில் நிற்க வைத்து கேள்வி கேட்க வேண்டும் எனவும் அதனை விடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திசை திருப்பும் இந்த நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் அதிகாரிகள் மீது வீண்பழி சுமத்தப்படுவதாகவும் ஆனால் உண்மையில் புதுச்சேரியில் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறியவர் இதுகுறித்து பெரும்பாலான அதிகாரிகள் அமைச்சர்களை நாடி முறையிடுவதாகவும் கூறினார். மேலும் ஆட்சியாளர்கள் பொறுப்பை ஏற்க வேண்டுமே தவிர அதனை திசை திருப்பி வேடிக்கை பார்க்கக்கூடாது என்று கூறியவர் இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் துணை நிற்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வின் போது மாநில கழக இணை செயலாளர் RV திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். அதுக்கு பிறகு 9/3/2020 எல்லா துறைகளும் இந்த EWS சட்டத்தை இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிக்கை வெளியிடும். இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் இது இடஒதுக்கீட்டை பெற்று வரக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அதிமுக நாங்கள் குரல் கொடுத்தோம். இதை எதிர்க்கும் போது அப்போது இருந்த திமுக காங்கிரஸ் கட்சியை வாய் மூடி வாயில கையை அப்படி கொட்டிக்கின்னு மௌனம் காத்தீங்க. அப்ப மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நாராயணசாமி இப்போ அரசு கல்லூரியில் 150 சீட் இருக்குதுன்னா 10% இடஒதுக்கீடு 15 சீட் அவங்களுக்கு போதுன்னா இந்த 15க்கு மேல இடங்களை மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 25 சீட் நம்மளுக்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லைன்னு சொன்னார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, சரி கல்வியில உங்களுக்கு 10% இடங்களை அவங்க கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்புல என்ன செய்வீங்க? திசை திருப்பது என்பது தவறான ஒன்று. அதே போன்று இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அதிகாரிகள் மீது வீண்பழி சுமத்துவது என்பது தேவையற்ற ஒன்று. இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா விதத்திலும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பயம் கலந்த பீதியோட அதிகாரிகள் பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பல இடத்துல போய் ஒரு அமைச்சர்கிட்ட போய் முறையிடுறீங்க.
எங்க முதலமைச்சர்கிட்டே போய் ஒரு 50 பேர் அவர் பேட் ஆடும்போது காலையில போய் நிற்கிறாங்க. எல்லாம் பிசிஎஸ் ஆஃபீஸர். என்னன்னு பார்த்தா, ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க கூட வந்து அடிக்க வராங்க போறோம். ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? ஆட்சியாளர்கள் தங்களுடைய தப்புக்கு தாங்க தான் பொறுப்பு இருக்கணும். அதிகாரிகள் மீது திசை திருப்பி விட்டு வேண்டுமென்றே வேடிக்கை பார்ப்பதெல்லாம் ஒன்று தேவையற்ற ஒன்று. இது இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கின்றது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் விரட்டக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள் மற்றும் 19 காவல்துறை ஓட்டுநர்கள் நிலை 3 ஆகியோரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுவை காவல்துறையானது தற்போது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுவதாகவும், காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் எனவும் கூறினார். மேலும் காவல்துறைக்கு பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது என்றும், இதற்குதான் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுவதாகவும், புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது எனவும், காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என்றும் கூறினார். இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மிக முக்கிய பொறுப்பு வகிக்கின்ற காவல்துறையானது சுறுசுறுப்பாக பணியாற்றும் பொழுது நமது பூச்செடி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்பொழுது குற்றங்கள் குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம். அதற்கு காரணம் நம்முடைய காவல்துறையுடைய முக்கிய பணி, பொறுப்பான பணியாற்றுகின்ற நிலை. சட்டம் ஒழுங்கில் சிறந்து விளங்குகின்றது, இதில் முதலிடத்தை இந்தியாவில் பெற்று வருகின்றது என்ற நிலை இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும். இந்த நிபந்தனை நடை நேர்கொண்ட பார்வை இது எப்பொழுதும் காவலர்களுக்கு இருக்க வேண்டும், காவல்துறைக்கு இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும். காவல்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. அதிக பொறுப்புகள், மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்புகள். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகள் இப்பொழுது அதிகமாக ஈர்க்கின்ற ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக நம்முடைய வருவாய் உயர்ந்து வருவதை ஆனால் எப்பொழுதும் நீங்கள் காவல்துறை சார்ந்தவர்கள், காவலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்றவர்களாக இருக்க வேண்டும், விரட்டுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை இங்கே கேட்டுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர், பாரதிய ஜனதா கட்சி மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரசார் கொலை மிரட்டல் விடுத்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, தனுஷ் உள்ளிட்ட மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, பொன்னி சுப்பராயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மின் கட்டண பிரச்சனையை வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் பந்த் போராட்டம் நடத்தினர். கட்டண உயர்வை ரத்து செய்யும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதுகுறித்து கடற்கரை சாலை தூய்மை பணி தொடக்க விழாவிற்கு வந்த புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த காலத்தில் எதிர்க்கட்சிகள் ஒழுங்காக சரியாக ஆட்சி செய்திருந்தால் மின் கட்டண பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்றும், புதுவை மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து மின் கட்டணத்திற்கு அரசு மானியம் வழங்கும் முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் 200 யூனிட் வரை பழைய மின் கட்டணமே தொடரும் என அறிவித்துள்ளதாகவும், ஏழை மக்கள் பெரும்பாலானவர்கள் இந்த யூனிட் தான் பயன்படுத்துகின்றனர், இதற்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் வசதி படைத்தவர்களாக உள்ளனர் எனவும், எதிர்க்கட்சியினர் ஆளும் கட்சி மீது குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகின்றனர் என்றும் கூறினார். மேலும் மக்களை திசை திருப்பி அதனை சாதகமாக பயன்படுத்துவது அவர்களின் நோக்கமாக உள்ளது என்றும், இது தொடர்பாக விரிவான விளக்கத்தை ஓரிரு நாளில் தான் அளிப்பேன் என்றும் கூறினார்.
மணவெளி தொகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த சபாநாயகர் செல்வம் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள சுடலை வீதியில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சட்டப்பேரவை தலைவரிடம் தங்களது 40 ஆண்டுகளுக்கும் மேலான கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பணியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உடனிருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6960 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.